ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டூஸ் கலாட்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கடையில் வாங்குகிற மாதிரியே ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த சுவையான வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சுவையான ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுட்டிங்க அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த பால் நல்லா சுண்டி பாதி அளவுக்கு 1/2 லிட்டர் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துருங்க. இது எப்படியும் ஒரு 35 to 45 மினிட்ஸ் ஆகும் இந்த பால் நல்லா சுண்டி வரத்துக்கு. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கடையில் வாங்குகிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா சுண்டி பாதி அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் இன்றைக்கி 3 முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். அது கூட 150 கிராம் சுகரை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம காய்ச்சி வச்ச பாலில் பாதி அளவு கொஞ்சமாக இது கூட சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற பால்லையும் நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா சுண்டி வர வரைக்கும் கட்டி பிடிக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியன் முட்டை சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா முட்டைக்கு பதிலாக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் க்ரீம் கிடைக்காது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி முட்டை வச்சு பண்ணியிருக்கேன். முட்டை சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி கூட இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் லைட்டாக திக்காகி இதுலேருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நான் இன்றைக்கி ஒரு 2லேருந்து 3 சொட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது இன்னும் கெட்டியாக்கிட்டிங்க அப்படின்னா இது ஆறும்போது இன்னும் நல்லா கெட்டியாகும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஃபுல்லாக ஆறி வரணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இது நல்லா மூடி வச்சுருங்க. காற்று போகாத ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும். அப்போ தான் இது உள்ளே காற்று போகாமல் ஃப்ரீஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு போய் 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. இப்போ 3 மணி நேரம் ஆகியிருக்கு. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வச்சு இதை மறுபடியும் அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஊற்றியாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு இதை மறுபடியும் ஃப்ரீசருக்குள்ளே இதை மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு இதை மறுபடியும் மூடிட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. இது அகெயின் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் எடுத்து இதே மாதிரி
மிக்சியில் அடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஊற்றி மறுபடியும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஒரு 4 டைம்ஸ் இதே மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கடையில் வாங்குற மாதிரியே அந்த க்ரீமியான திக்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் பண்ணால் போதும். எவ்ரி 2 to 3 ஹவர்ஸ் அந்த 4 டைம்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு 4 தடவை இந்த மாதிரி பீட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே 4 டைம்ஸ் அதே மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு பீட் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த ஐஸ்கிரீமோட க்ரீமினஸும் அந்த டேஸ்டினஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஐஸ்கிரீமில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முந்திரியை கேரமலைஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா அது கூட 10 போல் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு முந்திரி லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இதை நம்ம ஐஸ்கிரீமில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கடையில் வாங்குற மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணி வைக்கிறோமோ அப்போ தான் இந்த ஐஸ்கிரீமோட டெக்ஸ்சரும் இதோட அந்த க்ரீமினஸும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்ச முந்திரியெல்லாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்டி டியூட்டியும் ஒரு செரியும் வச்சுருக்கேன். இது பார்க்கவே எந்த அளவுக்கு க்ரீமியாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது பாருங்கள். இந்த ஐஸ்கிரீமை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.